2018ஓட மெயின்ஸ் பிஒய்க்கு வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பேப்பர் 1, the ideal solution to depleting groundwater resource in India is a water harvesting system. ஸோ கிரவுண்ட் வாட்டர் ரிசோர்ஸ் டிப்ளீட் ஆகிட்டு இருக்கு, அது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அவங்களே சொல்லிட்டாங்க இதுக்கு ஒரே சொல்யூஷன் என்ன அப்படின்னா வாட்டர் ஹார்வெஸ்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னது வாட்டர் ஹார்வெஸ்ட் சிஸ்டம் இஸ் ஒன்லி சொல்யூஷன். ஸோ வெல்கம் டு யூபிஎஸ்சி வினோத். ஸோ 2018ஓட மெயின்ஸ் பிஒய்க்கு தான் பார்க்க போகிறோம். ஸோ ஹவு கேன் இட் பி மேட் எஃபெக்டிவ் இன் அர்பன் ஏரியாஸ்? ஸோ வாட்டர் ஹார்வெஸ்ட் சிஸ்டத்தை அர்பன் ஏரியாஸில் எந்த அளவு எஃபெக்டிவாக பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் கொஷின். ஸோ அப்போது இன்ட்ரோடக்ஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஸோ அவங்க வித் ரெஸ்பெக்ட் டு இந்தியன் அர்பன் ஏரியா தான் கேட்டிருக்காங்க. வித் நியர்லி 18% ஆஃப் வேர்ல்ட் பாப்புலேஷன், 18% ஆஃப் வேர்ல்ட்ஸ் பாப்புலேஷன் பட் ஒன்லி 4% ஆஃப் ஃப்ரெஷ் வாட்டர். ஸோ 18% ஆஃப் வேர்ல்டு பாப்புலேஷன் இருக்காங்க, பட் 4% ஆஃப் ஃப்ரெஷ் வாட்டர் தான் அவைலபிளாக இருக்குது. இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா contains 18% ஆஃப் வேர்ல்ட்ஸ் பாப்புலேஷன் பட் 4% ஆஃப் ஃப்ரெஷ் வாட்டர் தான் இருக்குது. இந்தியாஸ் ரிலையன்ஸ் ஆன் கிரவுண்ட் வாட்டர் ஹாஸ் ரீச்டு டிப்பிங் பாயிண்ட், மேக்கிங் டீசென்ட்ரலைஸ்ட் வாட்டர் ஹார்வெஸ்டிங் நாட் ஜஸ்ட் அன் ஐடியல் சொல்யூஷன் பட் அண்ட் சர்வைவல் இம்பரேட்டிவ். ஸோ இது வந்து ஒரு சொல்யூஷனாக மட்டும் இல்லாமல் சர்வைவலுக்கே நம்ம வந்து என்ன பண்ணி ஆகணும்னா டீசென்ட்ரலைசேஷன் பண்ணி ஆகணும், டீசென்ட்ரலைசேஷன் ஆஃப் வாட்டர் ஹார்வெஸ்டிங் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறது ஒரு மஸ்ட் கண்டிஷனில் கொண்டு வந்து விட்டுருச்சுன்னு சொல்கிறாங்க. ஃபேக்ட் 5. ஸோ பர் கேபிட்டா அவைலபிலிட்டி approximately 1100 cubic meter, close to scarcity, threshold to 1000 meter square cubic meter. ஸோ ஆக்சுவலாக நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பர் கேபிட்டா அவைலபிலிட்டி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 1100 cubic மீட்டர் தேவைப்படுது வாட்டர் அவைலபிலிட்டி. பட் நம்மக்கிட்ட இருக்கிறது 1000 cubic மீட்டர் தான். அப்போ டெபிசிட் இஸ் 100 cubic மீட்டர். ஓவர் 600 million people in India faces high to extreme water stress. 600 million people in India facing high to extreme water stressed condition. So NITI Aayog report. Agriculture accounting 85% of the freshwater use. See, mostly the primary consumer of freshwater is agriculture. So agriculture வந்து பார்த்தீங்கன்னா 85% of freshwater use. Nearly 75% of India's surface water is contaminated. So 70% of India's surface water வந்து contaminated-ஆ இருக்கு. Increasing pressure on the ground water for drinking. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஏன் நம்ம கிரவுண்ட் வாட்டரை அதிகமாக டிபெண்ட் பண்ணி இருக்கணும், ஏன் இந்த கிரவுண்ட் வாட்டர் எக்ஸ்ப்ளாய்டேஷன் அந்த கண்டிஷனுக்கு நம்ம கொண்டு வந்து தள்ளப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இது எல்லாமே தான் ரீசன்ஸ். பர் கேபிட்டா அவைலபிலிட்டி ஓவர் 600 million people depending on facing high water stress condition, agriculture accounts 85% of fresh water, இது எல்லாமே. ஸோ depletion of groundwater resource. So coming to the question. So the ideal solution of depletion of groundwater resource, ideal solution to. ஸோ ஃபர்ஸ்ட் எப்படி கிரவுண்ட் வாட்டர் வந்து டிப்ளீட் ஆகுதுங்கிறத நம்ம சொல்லிடணும். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியெல்லாம் கிரவுண்ட் வாட்டர் வந்து டிப்ளீட் ஆகுது, நம்ம என்னெல்லாம் சுச்சுவேஷன்ஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோங்கிறத சொல்லிடணும். நெக்ஸ்ட் வாட்டர் ஹார்வெஸ்டிங் சிஸ்டம் எப்படி அதுக்கு சொல்யூஷனாக அமையும் அப்படிங்கிறதையும் சொல்லிடணும். ஸோ இதுதான். அடுத்து தேர்ட் பார்ட் வந்து அர்பன் ஏரியாவுக்கு நம்ம இதை எப்படி எஃபெக்டிவாக கொண்டு போகலாம். ஸோ திஸ் இஸ் தி ஆன்சர் ஃபார்மேட். So first, India is world largest consumer of groundwater, extracting over 25% of global total more than China and US combined. China plus USA combine பண்ணி கன்சியூம் பண்ற வாட்டரை விட இந்தியா கன்சம்ஷன் வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அதிகம். Over exploited blocks, roughly 14% of India's 7,000 plus assessment units are over exploited. See, generally over exploitation அதிகம் இந்தியாவில். ரீஜனல் கிரைசிஸ் இன் குர்ஹான். ஸோ ரீசெண்டாக 2026 வந்து பார்த்தீங்கன்னா குர்ஹானில் கிரவுண்ட் வாட்டர் அவைலபிலிட்டி நிறைய பிரச்சனையவே உண்டாக்கிடுச்சு, வாட்டர் அவைலபிலிட்டி குறைஞ்சிருச்சு. கிரவுண்ட் வாட்டர் எக்ஸ்ட்ராக்ஷன் ரீச்டு 194.6% ஆஃப் சஸ்டைனபிள் லிமிட். த டே ஜீரோ threat 21 major cities are protected to functionally exhausted their groundwater reserves by 2030. So day zero threat 21 மேஜர் சிட்டிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2030 படி டே ஜீரோ, தட் இஸ் லிட்ரலி கிரவுண்ட் வாட்டர் வந்து எக்ஸாஸ்ட் ஆகிடும்னு சொல்லியிருக்காங்க. நார்தன் இந்தியன்ஸ் ஹவ் பீன் சீன் வாட்டர் டேபிள் டிராப்பிங் ஆவரேஜ். நார்தன் பார்ட் ஆஃப் த இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் டேபிள் வந்து ஆவரேஜாக ட்ராப் ஆகுது. 1.5 centimeter per year வாட்டர் டேபிள், கிரவுண்ட் வாட்டர் டேபிள் வந்து ட்ராப் ஆகிட்டே இருக்கு.
Deep well samples in Delhi and Punjab now shows uranium level exceeding BIS limit. பிஏஎஸ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா யுரேனியம், அதாவது டெல்லி அண்ட் பஞ்சாப்ல நிறைய மீன்ஸ் கிரவுண்ட் வாட்டர் டிபெண்ட் பண்ணி இருக்கிற ஏரியாஸில் பிஐஎஸ் லிமிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யுரேனியம் லெவல்ஸ் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி காட்டுது பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் லிமிட்ஸ். இப்போ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் வாட்டர் டிப்ளீட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கான எவிடன்சஸ். என்னது, இந்தியா வந்து சைனா அண்ட் யூஎஸ்ஏ கம்பேர் பண்ணும்போது நம்ம அதிகமான வாட்டர் கன்சியூம் பண்ணுறோம், கிரவுண்ட் வாட்டரை ஓவர் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ குர்ஹான் கிரைசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் வாட்டர் எக்ஸ்ட்ராக்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது. டே ஜீரோ நோக்கி நிறைய சிட்டிஸ் வந்து போயிடுச்சு. நார்த் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் டேபிள் 1.5 சென்டிமீட்டர் பர் இயர் வந்து ட்ராப் ஆயிடுச்சு. டெல்லியில் டீப்வெல்ஸ் பஞ்சாப்ஸ் எல்லாம் யுரேனியம் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வாட்டர் ஹார்வெஸ்டிங் சிஸ்டத்தை எப்படி சொல்யூஷனாக அமையும்? ஸோ எப்படி அமையும்? பிரிட்ஜிங் த சப்ளை டிமாண்ட் கேப் பை RWH rainwater harvesting capture monsoon runoff and that could be otherwise be lost to sea. ஸோ ஜென்ரலாக ரெயின் வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே போகுது? சீக்கு தான் போகுது. அதை வந்து கேப்சர் பண்ணணும். சப்ளை டிமாண்ட். ஸோ ஃபஸ்ட்டு எப்பயுமே ரெயின் வாட்டர் தான் பிரைமரி சோர்ஸ் ஆஃப் ஃப்ரெஷ் வாட்டர். ஸோ மேனேஜ்டு அக்விஃபயர் ரீசார்ஜ் டைரக்ட்ஸ் வாட்டர் இன் டு த கிரவுண்ட் டு பேங்க் இட் ஃபார் ட்ரை சீசன். ஸோ மேனேஜ்டு அக்விஃபயர் ரீசார்ஜ், ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், இம்ப்ரூவிங் வாட்டர் குவாலிட்டி டைல்யூட்ஸ் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் நைட்ரேட்ஸ், ஃப்ளூரைட்ஸ் அண்ட் ஆர்சனிக்ஸ். நம்ம வாட்டர் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கெமிக்கலோட லெவல் வந்து குறைஞ்சிரும். ஃப்ளட் மிட்டிகேஷன் ரெடியூசஸ் பீக் ஃப்ளோ டியூரிங் மான்சூன், ப்ரிவென்டிங் அர்பன் ட்ரைனேஜ் சிஸ்டம் ஃப்ரம் ஓவர்ஃப்ளோ. ஸோ ஃப்ளட் மிட்டிகேஷன் ரெடியூசிங் நமக்கு பண்ணணும். அடுத்து எனர்ஜி எஃபிஷியன்சி ரீசார்ஜ் லோக்கலி அக்விஃபயர்ஸ் லிஃப்டிங் ஹைட் ஃபார் பம்ப்ஸ், சேவிங் சிக்னிஃபிகன்ட்லி எலக்ட்ரிசிட்டி. ஸோ ஆக்சுவலாக பம்ப் எனர்ஜி எஃபிஷியன்ட் ரீசார்ஜிங் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் அக்விஃபயர்ஸை ரீசார்ஜ் பண்ணி வச்சுக்கிறது. ஸோ அது மூலயமா லிஃப்ட் இரிகேஷன் மூலயமா அதை வந்து நம்ம பம்ப் பண்ணுறது மூலயமா நமக்கு என்ன பண்ணோம்? எலக்ட்ரிசிட்டியும் ஜென்ரேட் ஆகும். ஸோ லோ காஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், டீசென்ட்ரலைஸ்ட் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங். ஸோ சீப்பர் தேன் பில்டிங் மேசிவ் டேம்ஸ். ஸோ லோ காஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மூலயமா டீசென்ட்ரலைசேஷன் ஆஃப் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங். கிளைமேட் சேஞ்ச் அடாப்டேஷன், என்ஹான்சிங் ரிலையன்சஸ் அகேன்ஸ்ட் இர்ரெகுலர் ரெயின்ஃபால். ஸோ நம்ம கிளைமேட் சேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அடாப்டும் பண்ணிக்கணும். அதனால நம்மளோட ரிலையன்ஸ் அகெயின்ஸ்ட் த இர்ரெகுலர் ரெயின்ஃபால் பேட்டர்ன் வந்து என்ன ஆகும்? கொஞ்சம் ரெடியூஸ் ஆகும். நெக்ஸ்ட், சப்ளிமெண்டிங் டொமஸ்டிக் வாட்டர் சப்ளை. ஸோ ஹவுசிங் சொசைட்டிஸ் இன் பூனே யூசஸ் ஹார்வெஸ்டிங் ரெயின் வாட்டர் ஃபார் கார்டனிங் அண்ட் கிளீனிங். ஸோ அப்போ வந்து ஒரு டொமஸ்டிக் வாட்டர் சப்ளை வந்து ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் மூலயமா என்ன பண்ணுறது? பிரைமரியாக ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் மட்டும்தான், அதுதான் வந்து சோர்ஸ். இதிலிருந்து நம்ம மல்டிபிளாக எடுத்துக்கிறோம். ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், மேனேஜ் அக்விஃபயர் ரிசார்ஜஸ், இம்ப்ரூவிங் வாட்டர் குவாலிட்டி, ஃப்ளட் வாட்டர் மிட்டிகேஷன், எனர்ஜி எஃபிஷியன்சி, லோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கிளைமேட் சேஞ்ச் அடாப்டேஷன். நெக்ஸ்ட், மேக்கிங் வாட்டர் ஹார்வெஸ்டிங் எஃபெக்டிவ் இன் அர்பன் ஏரியா, இன்கார்பரேட்டிங் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் இன் பில்டிங் பை லாஸ். ஸோ ஆக்சுவலாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இதை எஃபெக்டிவாக கொண்டு போனோம்னா ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்கை லாஸ், அதாவது இதுக்கப்புறம் எந்த பில்டிங் பண்ணாலும் அவங்க கம்பல்சரி ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற லாஸை கொண்டு வரணும். So, Tamil Nadu, Delhi mandated rainwater harvesting system building by certain sizes. Revival of urban water bodies, restoration of lakes, tanks, wetlands, improve recharges. So, urban water bodies வந்து நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா ரிவைவ் பண்றீங்க. urban water bodies நீங்க என்ன பண்றீங்க? ரிவைவ் பண்றீங்க. ஓகே. So urban sponge city infrastructure. So next, revival of urban water bodies. So Bangalore நிறைய லேக்ஸ் ரெஜினுவேட் பண்ணாங்க. Sponge city infrastructure replacing asphalt with permeable pavement in parking lots and sidewalks. Sponge city infrastructure அப்படிங்கிறது borewell injection using filtered rainwater to directly recharge exhausted private public borewells. ஸோ borewell injections யூஸ் பண்ணுறது. ஸோ அது மூலயமா ஃபில்டர்டு ரெயின் வாட்டரை டேரெக்டாக ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னா உள்ளே விடுறது. ஸோ ஏஐ அண்ட் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் மானிட்டரிங் யூசிங் ரியல் டைம். ரொம்ப முக்கியமான விஷயம், ஏஐ அண்ட் இன்டர்நெட் ஆஃப் மானிட்டரிங் திங்ஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ரியல் டைம் சென்சார்ஸ் யூஸ் பண்ணி ட்ராக் பண்ணுறீங்க. பெங்களூருஸ் டிஜிட்டல் வாட்டர் அட்லஸ். ஸோ பெங்களூருஸ் 2020 டிஜிட்டல் வாட்டர் அட்லஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ அண்ட் ஐஓடி மானிட்டரிங் மூலியமாக யூஸ் பண்ணுது. வாட்டர் பாசிட்டிவ் இன்சென்டிவைசஸ் ஆஃபரிங் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் ரிபேட்ஸ். ஸோ ஆக்சுவலாக வாட்டர் பாசிட்டிவாக நம்ம வந்து இது பண்ணோம் அப்படின்னா ஒரு சில இடத்துல டேக்ஸ் வந்து ரீபேட் பண்ணுறதுக்கு, ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் வந்து ரீபேட் பண்ணுறதுக்கு உண்டான ப்ரொவிஷன்ஸை கொண்டு வந்தால் நமக்கு வந்து என்ன ஆகும்? கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ஹார்வெஸ்டிங் வந்து அர்பன் ஏரியாஸில் எஃபெக்டிவாக கொண்டு போகலாம். எப்படி?
ஸோ ஃபர்ஸ்ட் ஃபேக்ட் ஃபைல். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வித்தின் 18% ஆஃப் வேர்ல்ட் பாப்புலேஷன் ஒன்லி 4% ஆஃப் ஃப்ரெஷ் வாட்டர் தான் இந்தியாவில் இருக்குது. நம்மளோட கிரவுண்ட் வாட்டர் ரிலையன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிப்பிங் பாயிண்ட்டை ரீச் பண்ணிடுச்சு. அதனால நம்ம என்ன பண்ணணும், டீசென்ட்ரலைஸ்ட் வாட்டர் ஹார்வெஸ்டிங் சிஸ்டத்தை கொண்டு வரணும். இது சொல்யூஷன் மட்டும் கிடையாது, சர்வைவலுக்கான வழியும் தான். ஸோ ஃபேக்ட் ஃபைல் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பர் கேபிட்டா அவைலபிலிட்டி ஆஃப் வாட்டர் வந்து 1100 மீட்டர் கியூப், க்ளோஸ் டு ஸ்கேர்சிட்டி த்ரெஷோல்ட் ஆஃப் 1000 மீட்டர் கியூப் அது. ஸோ ஓவர் 600 million people in India faces high extreme water stress. Agriculture accounts 85% of water usages. So nearly 70% of India's surface water contaminated, increasing pressure on groundwater drinking level. So depletion of groundwater அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது India's world largest consumer of groundwater, 25% of global total, more than China and USA. Over exploitation. ஸோ நமக்கு பண்ணுறோம் ரீஜனல் கிரைசிஸும் இருக்குது குர்ஹானில். ஸோ டே 0 ஆல்மோஸ்ட் 21 cities வந்து பார்த்தீங்கன்னா 2030 டே 0 ரீச் பண்ணிடுவாங்க. ஸோ நார்த் இந்தியா ஹஸ் பீன் சீன் வாட்டர் டேபிள் ட்ராப்ஸ் ஆல்மோஸ்ட் 1.5 centimeter வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி இயர் வந்து ட்ராப் ஆகிட்டே போகுது. டீப் வெல் இஸ் பஞ்சாப் அண்ட் பஞ்சாப் அண்ட் டெல்லியில் வந்து யுரேனியமோட சிம்டம்ஸும் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ வாட்டர் ஹார்வெஸ்டிங் சிஸ்டம் அஸ் அ சொல்யூஷன். ஸோ ஆக்சுவலாக அர்பன் ஏரியாவில் எஃபெக்டிவாக கொண்டு வரணும். ஸோ என்ன ஆகும், பிரிட்ஜிங் தி சப்ளை பிட்வீன் டிமாண்ட் கேப். ஸோ ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், மேனேஜிங் அக்விஃபைடு ரீசார்ஜஸ், இம்ப்ரூவிங் வாட்டர் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணும், ஃப்ளட் மிட்டிகேட் பண்ணும், எனர்ஜி எஃபிஷியன்சி, லிஃப்ட் இரிகேஷன் மூலயமா லிஃப்டிங் ஹைட் இது மூலயமா நம்ம என்ன பண்ணலாம்னா கரண்ட் எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணலாம். லோ காஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ டீசென்ட்ரலைஸ்ட் அப்படிங்கிறதுனால சீப்பர், லோ காஸ்ட். கிளைமேட் சேஞ்ச் அடாப்டேஷன். ஸோ சப்ளிமெண்டிங் டொமஸ்டிக் வாட்டர் சப்ளை. ஸோ அதுக்கடுத்து மேக்கிங் ஹார்வெஸ்டிங் எஃபெக்டிவ் இன் அர்பன் ஏரியாஸ். ஸோ அர்பன் ஏரியாஸில் நம்ம பண்ணுறது மூலயமா இன்கார்பரேட்டிங் வாட்டர் ஹார்வெஸ்டிங் இன் பில்டிங் பை லாஸ், borewell injections, reviving urban water bodies, AI and IoT monitoring, sponge city infrastructure. So actually asphalt, அதாவது இந்த sponge city infrastructure அப்படிங்கிறது replacing the asphalt permeable pavement with the parking lots of sidewalls. So water positive incentivized. So property tax வந்து ஒழுங்கான அதாவது வாட்டர் ஹார்வெஸ்டிங் சிஸ்டம் இருந்தாங்கன்னா உங்களுக்கு ஏதாவது சலுகைகள் கொடுக்கறது. So effective urban water harvesting requires whole city approach that integrates policy, technology, community participation and economic incentives to ensure sustainable groundwater security. Harvesting rain today, secure water tomorrow. So this is a classical question. கண்டிப்பாக இது நமக்கு எந்த வருஷம் வேணாலும் நம்ம இதை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். Thanks for following UPSC Vinod. Keep following, keep supporting. Thank you.